அனுராதபுரத்தில் 1000 மாணவர்களுக்கு கொரோனா. மாதகள் காணி தொடர்பில் ஆளுநர் மக்களுடன் கலந்துரையாடல். இந்த நாடு ஒரு சிங்கள நாடு என்பதை நான் ஏற்கவில்லை. விக்னேஸ்வரன் திட்டவட்டம். ஊடகங்களால் அரசை நிறுவ முடியும், பாதுகாக்க முடியாது. பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு. புத்தளத்தில் இரவு வேளை இடம்பெற்ற அசம்பாவிதம், பதற்றத்தில் மக்கள். யாழில் துப்பாக்கி முனையில் ஊடகவியலாளருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்த போலீஸ் உத்தியோகத்தர். நல்லூரில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியது. முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி விடுதலை. அனுராதபுரம் கொரோனா சிவப்பு வலயமாக மாறியுள்ளதாகவும் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார இன்று தெரிவித்துள்ளார். 100க்கு அதிகமான ஆசிரியர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று அனுராதபுர நகரம் மற்றும் கிராமங்களை அண்மித்த பகுதிகளில் ஏனைய நாட்களை விட அதிகமான கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் வடிகால் அமைப்பு அமைச்சர் சமல் ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புத்தளம் தில்லையடி பகுதியில் உள்ள இரவு நேர ஹோட்டலுக்கு முன்பாக மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தில்லையடி பகுதியில் உள்ள ஹோட்டலில் உணவு எடுத்து செல்வதற்காக சென்ற நபர் ஒருவருடைய மோட்டார் சைக்கிளே இவ்வாறு தீப்பிடித்துள்ளது. ஹோட்டலுக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு உணவு வாங்கிக் கொண்டு பயணிப்பதற்காக மோட்டார் சைக்கிளை இயக்க ஆரம்பித்துள்ளார். இதன்போதே மோட்டார் சைக்கிள் திடீரென தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து ஹோட்டல் உரிமையாளர், பணியாளர்கள், ஹோட்டலுக்கு சென்றிருந்தவர்களும் இணைந்து சில நிமிடங்களில் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்துள்ளது. எனினும் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாதகள் காணிகளை கடற்படைக்கு வழங்குவதாக தான் ஒருபோதும் கருத்து தெரிவிக்கவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் கடற்படைக்கு மாதகள் காணிகளை வழங்குவதாக தெரிவித்ததாக சில ஊடகங்களில் நேற்று செய்திகள் வெளிவந்தன. குறித்த விடயம் தொடர்பில் இன்று தனியார் நிறுவனத்தின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் நான் காணி உரிமையாளருடன் பேசுவதாக வெளியான செய்தி பிழையானது. இன்றைய தினமே முதலாக காணி உரிமையாளர்களுடன் நான் நேரடியாக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளேன். காணி உரிமையாளர்கள் உடன் பேசி காணியின் உறுதிகளை சரிபார்த்து காணி உரிமையாளர்கள் நிலைப்பாடுகளை அறிந்த பின்னரே முடிவுகளை எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இன்று 2ஆம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அசாத் சாலிக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் மனுதாரர் தரப்பு சாட்சி விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நவம்பர் 19ஆம் திகதி நிறைவு செய்யப்பட்டன. பிரதிவாதி தரப்பு சாட்சி விசாரணைகளின்றி பிரதிவாதியை விடுதலை செய்யுமாறு அசாத் சாலி சார்பில் ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணரத்ன கோரிக்கை வைத்திருந்தார். அதற்கமைய இன்று அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்தும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தாம் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் அனைவரும் குரானில் கூறப்பட்டுள்ள சட்டங்களை மாத்திரமே ஏற்றுக்கொள்வதாகவும் நாட்டில் அமுல்படுத்தப்படும் சட்டங்கள் குறித்து பொருட்படுத்துவதில்லை எனவும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கடந்த மார்ச் மாதம் 9ஆம் திகதி அசாத் சாலி பகிரங்கமாக தெரிவித்ததை அடுத்து பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டம் ஆகியவற்றின் கீழ் குற்றமளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமது வாழ்வில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் ஊடகவியலாளர்கள் எம்மோடு இருந்ததாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகத்துறை அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி வழங்கும் நிகழ்வு அலை மாளிகையில் இன்று இடம்பெற்றது.
இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட பிரதமர், இப்போது ஊடகவியலாளர்கள் எம்மோடு இல்லை என்று குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் அது புதிய விடயமல்ல. ஊடகங்களுக்கு ஒரு அரசாங்கத்தை நிறுவ முடியும். ஆனால் ஊடகங்களுக்கு ஒருபோதும் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியாது. அரசாங்கத்துக்குள் உள்ளவர்களால் மாத்திரமே அரசாங்கத்தை பாதுகாக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறிய சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றது. நல்லூர் கோவில் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போது அடுப்பு எரிவதனை அவதானித்த வீட்டு உரிமையாளர் வெளியில் ஓடி சென்று முன்னால் இருந்த வர்த்தக நிலையத்தினரை அழைத்துள்ளார். இதன்போது உடனடியாக ஓடி சென்ற வர்த்தக நிலையத்தினர் எரிவாயு சிலிண்டரை அகற்றி தீயை அணைத்தமையினால் பாரிய சேதங்கள் எதுவும் ஏற்படாது தடுக்கப்பட்டது. அண்மை காலமாக இலங்கை முழுவதும் எரிவாயு அடுப்புகள், எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த விதத்திலும் உங்களால் இலங்கையை ஒரு சிங்கள அல்லது பௌத்த சிங்கள நாடாக அழைக்க முடியாது எனவும், இந்த நாடு சிங்களம் பேசும் பெரும்பான்மையோர் வசிக்கும் பிரதேசங்களையும் தமிழ் பேசும் பெரும்பான்மையோர் வசிக்கும் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய நாடு என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தெரிவிக்கையில், முதலில் இது ஒரு சிங்கள நாடல்ல, சிங்களவரை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாடே இது. ஆனால் வடக்கு கிழக்கில் உள்ள பெரும்பான்மையானோர் தமிழ் பேசுபவர்கள். பிரித்தானிய நிர்வாக நோக்கங்களுக்காக இந்நாட்டை 1833 ஆண்டில் ஒன்றாக்கிய பொழுது யாழ்ப்பாண ராச்சியம் ஒன்று வடக்கிலிருந்து மேலும் கிழக்கின் தமிழ் சிற்றரசர்கள் கண்டிய மன்னனுக்கு திரை கட்டி வந்தனர். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இறுதி கண்டிய மன்னன் தமிழனாக இருந்தது மட்டுமன்றி 1815 பிரித்தானியருடன் செய்த ஒப்பந்தத்தில் தமிழிலேயே கையொப்பமிட்டார். அதேபோல் கண்டிய சிங்கள தலைவர்கள் சிலரும் அவ்வாறே செய்தனர். எந்த விதத்திலும் உங்களால் இலங்கையை ஒரு சிங்கள அல்லது பௌத்த சிங்கள நாடாக அழைக்க முடியாது. இந்நாடு சிங்களம் பேசும் பெரும்பான்மையோர் வசிக்கும் பிரதேசங்களையும் தமிழ் பேசும் பெரும்பான்மையோர் வசிக்கும் பிரதேசங்களையும் உள்ளடக்கிய நாடு. 3000 வருடங்களுக்கு முன்னர் இந்நாட்டில் வாழ்ந்த பூர்வீகவாசிகள் தமிழையே பேசினர். அப்பொழுது சிங்கள மொழி என்ற ஒரு மொழி பிறந்திருக்கவில்லை. ஆகையால் அப்பொழுது சிங்களவர்கள் இருந்திருக்கவில்லை. சிங்கள மொழியானது தமிழையும் பாலியையும் கொண்ட ஒரு கலப்பு மொழி. தமிழ் மொழி மூலமாக சில சமஸ்கிருத சொற்கள் சிங்கள மொழியை சென்றடைந்தன. முதலாவது சிங்கள இலக்கண நூலான சிதற் சங்கரய கிபி 13ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது. சிங்கள மொழி 3000 வருடங்களுக்கு முன்னரே இருந்திருப்பின் அம்மொழி ஒரு இலக்கண நூலை பிறப்பிப்பதற்கு ஏன் 1700 வருடங்கள் எடுத்தது? சிங்கள மக்கள் மகாவம்சத்தை தழுவிய பிழையான சரித்திர தகவல்களால் ஊட்டப்படுகின்றார்கள். மகாவம்சம் எழுதப்பட்ட பொழுது சிங்கள மொழி என ஒன்று உதித்திருக்கவில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக, பல நூற்றாண்டு காலமாக மணலாறு என தமிழில் இருந்த பெயரானது வெளியோயா என சுதந்திரத்தின் பின்னர் மாற்றப்பட்டது. ஆகவே இந்நாட்டில் தமிழ் பௌத்தர்கள் பெருவாரியாக வாழ்ந்த காலப்பகுதியில் சிங்களவர்கள் எவரும் வடகிழக்கில் இருந்திருக்கவில்லை. எனினும் சிங்கள இனவாத சரித்திர ஆசிரியர்களும் திட்டமிட்டு பௌத்த துறவிகளும் கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து பின்னர் சிங்கள மொழிக்கு வந்த பாலி சொற்களை குறிப்பிட்டு அவற்றை சிங்கள மொழி என கூற முற்பட்டனர். அவை சிங்கள மொழி சொற்கள் அல்ல, அவை பாலி மொழி சொற்கள். பிற்கால பகுதியில் பாலி மொழி சொற்கள் ஒரு புதிய மொழிக்குள் புகுந்து அதை சிங்கள மொழியாக்க உதவின. கல்வெட்டுகளிலும் வேறு சாதனங்களிலும் காணப்படும் பாலி மொழி சொற்களை அடையாளம் கண்ட சிங்கள சரித்திர ஆசிரியர்கள் அவற்றை சிங்கள மொழி என கூற முற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அவை பிற்கால பகுதிகளில் சிங்கள மொழிக்குள் வந்த பாலி மொழி சொற்கள். 3000 வருடங்களுக்கு முன்னர் சிங்கள மொழி இருந்ததாக சில சிங்கள புத்த பிக்குகள் கூறி வருவதானது எப்படி இருக்கின்றதென்றால், நான் பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்னர் இறந்த எனது பாட்டனாரின் காலத்தில் நான் இருந்திருக்கின்றேன் என கூறுவதற்கு ஒப்பாகும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை காவல்துறை உத்தியோகஸ்தரால் யாழிலிருந்து வெளியாகும் பிராந்திய பத்திரிகை ஒன்றின் ஊடகவியலாளர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். வல்வெட்டியை சேர்ந்த ஊடகவியலாளரையே பருத்தித்துறை காவல் நிலையத்தை சேர்ந்த தமிழ் காவல்துறை உத்தியோகஸ்தர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி அநாகரிகமாகவும் பேசியுள்ளார். அது தொடர்பில் ஊடகவியலாளர் பருத்தித்துறை காவல்துறை பொறுப்பதிகாரியிடம் முறையிட சென்ற போது காவல் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து தமது கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப் போவதாக மிரட்டி பொறுப்பதிகாரியை சந்திக்க விடாது தடுத்தும் உள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு அருகிலுள்ள தேநீர் கடை உரிமையாளருக்கும் பருத்தித்துறை காவல் நிலையத்தில் கடமையாற்றும் தமிழ் காவல்துறை உத்தியோகஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் காரணமாக முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளன.
அந்நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதிமன்ற பாதுகாப்பு கடமையில் காவல்துறை உத்தியோகஸ்தர் ஈடுபட்டிருந்த போது அருகில் இருந்த தேநீர் கடைக்கு வருபவர்கள் கடைக்கு அருகில் தமது வாகனங்களை நிறுத்த முற்பட்ட போது அவ்விடத்தில் வாகனங்களை நிறுத்த முடியாது எனவும் நீதிமன்ற உத்தரவு என்றும் கடைக்கு வருபவர்களை அங்கிருந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையிலேயே கடைக்கு வந்த நபர் ஒருவர் கடைக்கு முன்பாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த உள்ளே சென்ற போது அவரிடம் வந்து மோட்டார் சைக்கிளை எடு என காவல்துறை உத்தியோகஸ்தர் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார். அதன்போது குறித்த நபரும் அவ்விடத்தில் வாகனம் நிறுத்த தடை என எவ்வித அறிவித்தலும் இல்லை. வழமையாக இவ்விடத்தில் நாங்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்துகிறோம், இன்றைக்கு திடீரென வந்து நிறுத்த வேண்டாம் என அநாகரிகமாக என்னிடம் பேச முடியாது என கூறியுள்ளார். அதனை அடுத்து காவல்துறை உத்தியோகஸ்தர் அந்நபர் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்று தடுத்து வைத்தார். நீதிமன்ற காவல் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் தனது கடமைகளை கைவிட்டு இவ்வாறான செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சிறிது நேரம் காவல் நிலையத்தில் அவரை தடுத்து வைத்த பின்னர் தாங்கள் காவல்துறை பிணையில் விடுவிப்பதாக கூறி அவரை விடுவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் கேள்விப்பட்ட ஊடகவியலாளர் அது தொடர்பில் மேலும் அறிந்து கொள்வதற்காக அக்கடைக்கு சென்றுள்ளார். அதன்போது ஊடகவியலாளர் கடைக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கடைக்காரரிடம் சம்பவம் தொடர்பில் விசாரிக்க முற்பட்ட போது நீதிமன்ற காவல் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகஸ்தர் அங்கிருந்து வந்து ஊடகவியலாளருடன் முரண்பட முனைந்துள்ளார். அதன்போது தான் ஊடகவியலாளர் என அடையாளப்படுத்திய போது மோட்டார் சைக்கிளை இவ்விடத்தில் நிறுத்த வேண்டாம் எனவும் நீதிமன்ற உத்தரவு எனவும் கூறியுள்ளார். அதற்கு ஊடகவியலாளர் எங்கே மோட்டார் சைக்கிளை நிறுத்துவது என கேட்க போது காவல் நிலையத்துக்குள் நிறுத்துங்கள் என கூறியுள்ளார். அதனை அடுத்து அவர் காவல் நிலையத்துக்குள் மோட்டார் சைக்கிளை கொண்டு சென்று நிறுத்திய போது கடைக்காரருடன் கதைக்க வேண்டாம், இங்கிருந்து செல்லுங்கள் என அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளார். அதற்கு ஊடகவியலாளர் செவி சாய்க்காது சென்ற போது காவல் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து காவல்துறை உத்தியோகஸ்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்வேன் என மிரட்டியுள்ளார். அதற்கு ஊடகவியலாளர் தான் காவல் நிலைய பொறுப்பதிகாரியை சந்திக்கிறேன் என கூறிய போது தனது துப்பாக்கியை எடுத்து ஊடகவியலாளரை நோக்கி நீட்டி யாருக்கும் பயப்பட மாட்டேன், காவல் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்தவரை சுட்டேன் என கூறுவேன் என மிரட்டியுள்ளார். அதன்போது அங்கு வந்த மற்றைய காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் ஊடகவியலாளரை மிரட்டிய சக காவல்துறை உத்தியோகஸ்தரை சமரசப்படுத்தியதுடன் ஊடகவியலாளரையும் அங்கிருந்து செல்லுமாறு பொறுப்பதிகாரி காங்கேசன் துறை சென்றுள்ளதாகவும் அவர் மாலை வந்த பின்னர் வந்து கதைக்குமாறு கூறி அனுப்பி வைத்துள்ளனர்.